Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மைச் செய்தி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கியிருக்கிறது. சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்ற அல்லது நீக்க கட்சி சார்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. காணொலி வாயிலாக முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்களோடு உரையாடி வருகிறார். காட்சிகளை பார்க்கிறோம். சரியாக செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்ற திமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலி வாயிலாக தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், ஏதேனும் அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனை மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இதுல பங்கெடுத்திருக்கிறாங்க? என்ன விவரம்? திமுகவில் 76 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். நிர்வாக ரீதியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் காணொலி காட்சி வாயிலாக அந்தந்த மாவட்ட செயலாளர் அங்கிருந்து பங்கேற்றிருக்கார். அது மட்டும் இல்லாமல் துணை பொதுச் செயலாளர்கள் அவர்களும் இந்த காணொலி காட்சி RS பாரதிய அறிவாலயத்திலிருந்து பங்கேற்றிருக்கிறார். இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுகல ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கான ஒரு அந்த கேம்ப் போயிட்டு இருக்கு. ஒரு 45 நாள்ல அதை முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாசம் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிலையில இதுவரை 1,35,00,000 பேர் இதில் திமுகவில் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற உறுப்பினர்கள் ரெனியூவல் பண்ணிருக்காங்க, புதுசா வந்திருக்கவும் இருக்காங்க. இந்த நிலையில இதனுடைய பொதுமக்களிடம் எப்படி வரவேற்பு இருக்குன்னு முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பரப்புரையை அடுத்த கட்டமாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதையும் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாகவும் ஆலோசித்து வராரு. இதுல ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் சரிவர செயல்படவில்லை என்ற ஒரு தகவலும் தலைமைக்கு வந்திருக்கிறது. ஒரு சில பேர் குறிப்பாக திருச்சி, கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் மெம்பர்ஷிப் சேர்த்திருக்காங்க. ஒரு சில பகுதிகளில் சுணக்கமா இருக்கிறதுனால அதாவது என்ன பிளான்னா, ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினராக சேர்க்கும் பட்சத்தில் யாருடைய ஆதரவும் இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியும் என்ற ஒரு எண்ணிக்கையில் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தொகுதியில 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதுல 30%னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு பக்கம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட கிடைக்கும். 90,000 ஓட்டு கிடைக்கும். அதை ஈஸியா வின் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த கணக்கு. எனவே முதலமைச்சர் கூட அவருடைய தொகுதி பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில தொடங்கி வச்சாரு. இது போன்ற ஒரு மெம்பர்ஷிப் டிரைவ்ல சில பேர் சரியா செயல்படாத ஓடிபி வச்சு சேர்க்கிறாங்க. சில பேர் வீட்டிலிருந்தே ஓடிபி ஏதோ ஒரு மொபைல் நம்பரை போட்டு கணக்கு காட்டுறதுக்காக கட்சிக்காக சில பேர் பண்றதாக தகவல் வந்திருக்கிறது. எனவே இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு அது யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கார். ஏற்கனவே ஒரு மாவட்ட செயலாளர் சரியாக செயல்படவில்லை என்று சொல்லி தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரம் நீக்கப்பட்டு சாக்கோட்டை அன்பழகன் நியமிக்கப்பட்டிருக்கார். இன்னும் இந்த பட்டியலில் இன்னும் ஒரு பல சில மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை சரியாக செயல்படாத வயதானவர்களை நீக்கிவிட்டு புதிதாக போடுவதற்கான திட்டமும் இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. திலகவதி. ரமேஷ், டெல்டா மண்டலமோ அல்லது வடக்கு மண்டலமோ எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தெரியும். அது எல்லாமே மாவட்ட செயலாளர்கள் அதனை கையில் வைத்திருப்பார்கள். அந்த வகையில எந்த மண்டலத்துக்கு இன்னும் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டி இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் தரப்புல இல்ல திமுக தலைமை கருதுகிறது? மேற்கு மண்டலம் தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்கவில்லை. அதே போல சேலத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கவில்லை. அதே போல நாமக்கல், ஈரோடு போன்ற பகுதிகளும் பின்தங்கி இருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பாக வெஸ்டர்ன் பெல்ட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கறதுனால அங்க ஏற்கனவே பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸும் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இன்னமும் அங்க வலுப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. எனவே பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கூட ஒரு தொகுதியில் கூட திமுக ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இது போன்ற தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் இன்னமும் இந்த மெம்பர்ஷிப் டிரைவை பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்றதாக தான் மாவட்ட செயலாளர்கள் போடப்பட்டிருக்கார்கள். அந்த மண்டலத்துக்கு 2 பொறுப்பாளர்களுக்காக ஒன்று பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, மற்றொன்று சக்கரபாணி. அவர் கிருஷ்ணகிரி, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கு. எனவே இந்த மண்டல பொறுப்பாளர்கள் அதனை மேம்படுத்தி குறிப்பாக உறுப்பினர், ஏன்னா நடிகர் விஜயுடைய கட்சிக்கு நிறைய இளைஞர்கள் செல்கிறார்கள்.
பட்டாளமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிக அளவில் பங்கேற்றார்கள். மதுரை மாநாடும் பெரிய அளவில் திட்டமிட்டார்கள். எனவே இளைஞர்களை 20 30 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அதிக அளவில் உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பது போன்ற உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.